எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம இயேசுவின் வம்ச வரலாறை பார்க்க போறோம். நம்ம பார்த்த முதல் பெண் தாமாரை பார்த்தோம், இரண்டாவது ராகாபை பார்த்தோம், இப்போ மூணாவது ரூத், அவளை பார்க்க போறோம். இப்போ ஒன்று நம்ம ஒரு தப்பு நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், நம்ம சபைகள்லயோ இல்லை நம்ம தனிப்பட படிக்கும் போது என்ன செய்யறோம்னா, இவங்களை நம்ம கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம். ஆனா நம்ம என்ன ஞாபகம் வைக்கணும்னா, இவங்க கலாச்சாரம் வேற விதமான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துல அவங்க எப்படி வாழ்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்த கலாச்சார பிரச்சனையில நம்ம கலாச்சாரம் எல்லா கலாச்சாரத்தோட நல்ல கலாச்சாரம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த நாட்டுக்கு போங்க, அந்த நாட்டுல எத்தனை விதமோ கலாச்சாரம் இருக்கும். அந்த கலாச்சாரத்துல ஒரு கலாச்சாரமும் தாங்க நல்லது, தாங்க தான் உயர்ந்த கலாச்சாரம்னு வாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஹிந்திக்காரங்க எல்லாம், ஹிந்தி பேசுறவங்க எல்லாம் ஒரு கலாச்சாரமா இருப்பாங்க, தமிழ் பேசுறவங்க வேற ஏதா இருப்பாங்க, தெலுங்கு பேசுறவங்க வேற கலாச்சாரமா இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கும் அவங்க கலாச்சாரம் எல்லா கலாச்சாரத்தோடையும் பெருசுன்னு வரும். நம்ம ஏன் அப்படி எப்ப பார்த்தாலும் இந்த உயர்ந்தது தாழ்ந்தது அந்த கம்பேரிசன் எப்ப பார்த்தாலும் நம்ம கம்பேரிசன் பண்றோம். அது ஒரு கலாச்சாரமாவே ஆயிடுச்சு. எதை எடுத்தாலும் இப்ப ஆண் பெண் ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம் அப்படின்னா, ஜாதி ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம், மொழியில ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம், நம்ம வர்ற ஒருத்தர் கலாச்சாரத்திலையும் ஏற்றத்தாழ்வு பார்க்கிறோம். அப்புறம் என்னன்னா, இந்திய கலாச்சாரம் தான் எல்லாத்தோடையும் பெரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கலாச்சாரத்தை நம்ம குறைவா பார்க்கக்கூடிய தன்மை நம்ம மனிதர்களுள்ள இருக்கு. ஆனா இது கடவுளுக்கு பிடித்தமான காரியம் கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இதுல. அதனால இந்த பெண்கள் ஒருத்தரையும் நம்ம படிக்கும் போது அவங்க என்ன கலாச்சாரத்துல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணு கேட்கணும். அப்ப இது இஸ்ரேல் நாட்டை குறித்து நம்ம பேசும்போது என்னன்னா, மற்ற கலாச்சாரத்தை பத்தி அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ அப்படி பார்க்கல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெண் ரூத். அதனால நம்ம மத்தேயு 1வது அதிகாரத்துல இருந்து ரூத்துன்னு வார்த்தை வர்ற வரைக்கும் படிக்க சொல்ல போறோம். சகோதரி நீங்க படிக்கிறீங்களா? 1வது அதிகாரம், மத்தேயு 1வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து 5வது வசனம். ஆனா 5வது வசனம் ரூத் வரும்போது நீங்க நிறுத்திக்கொள்ள பாருங்க. ஓகேக்கா. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். நன்றி, தேங்க்யூ. அப்போ ரூத் கிட்ட பெற்றான்னா, இந்த ரூத் ஏன் வர்றான்? நம்ம பார்த்திருக்கோம் இஸ்ரேலோடைய ஒரு யூத மதத்துடைய வம்ச வரலாறு பார்க்க போது இப்போ வம்ச வரலாறுல ஆண்கள் மூலமா தான் வம்ச வரலாறு எழுதப்பட்டது.
அதுல ஆண்கள் தான் எழுதுனாங்க. ஆண்கள் எழுதுறதுனால பெண்களுக்கு மகத்துவம் கொடுக்கல. அதே சமயத்துல எப்படியோ இந்த ஆண் எழுத போது அவருக்கு பெண்களை அவர் உயர்த்துறாரு இயேசுவின் வரலாறுல. அதே மாதிரி நம்ம லூக்கா சுவிசேஷம் படிச்சாலும் பெண்களுக்கு அங்க பலமான இடம் உண்டு. பவுல படிச்சாலும் அங்க பலமான இடம் உண்டு. ஆனா அதுல நிறைய அது அங்கங்க முடிஞ்ச அளவுக்கு திணிச்சிருக்காங்க. இப்போ ரூத் நம்ம பார்த்தோம்னா அவ யாரு அப்படின்னு கேள்வி நம்ம கேட்கிறோம். கேட்க போது என்ன எல்லாம் தெரிய வருது? உங்களுக்கு என்ன தெரிய வரும் தெரியுதுன்னு சொல்ல முடியுமா ஆபர்ணா ரூத்தை பத்தி? ரூத் ஒரு விதவைக்கா. ஓகே. அப்புறம் சொல்லுங்க சிஸ்டர். ரூத் ஒரு மோவாபிய பெண். அவ ஒரு விதவை. அவ வம்சத்துல யார் பிறந்தா? தாவீது பிறந்திருக்காருக்கா. தாவீது ராஜா பிறந்திருக்காரு. தாவீது ராஜா வம்சத்துல இயேசு பிறக்கிறாரு இல்லையா? பாட்டிக்கு பாட்டியா அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க? அப்போ மோவாப் ஸ்திரீ அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு தமிழ்ல பாத்துக்கிறேன். உபாகமம் இருங்க. உபாகமம் 23வது அதிகாரம் 3ல இருந்து 6 படிங்க. ஓகேக்கா. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராததின் நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மெசோபொத்தாமியாவின் ஊராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமுக்கு கூலி பேசி அவளை அழைப்பித்ததின் நிமித்தமும் இப்படி செய்ய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நீ உன் ஆயுள் நாட்களுக்குள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாதே. அப்போ அவங்களோட ஒண்ணுமே வச்சுக்காதன்றாரு இஸ்ரேல் நாட்டு கடவுள் இல்லையா? மோவாப்காரங்களோ அம்மோனியர்களோடையோ ஒரு சம்பந்தமும் வச்சுக்காத அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த ரூத்து ஒரு மோவாப் பெண்ணா இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் என்னன்னா ஜாதி ஜாதியா பிரிச்சு வச்சா மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு நம்ம அந்த ஏற்ற தாழ்வா அங்க புகுத்திடுறோம். ஆனா எல்லா ஜாதியும் கலந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா ஏற்ற தாழ்வு இல்லாம போகும். அப்படி இல்லை இல்லையா நம்ம நாட்டுல? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம் போய் தன்னுடைய ஜாதியிலேயே பெண் எடுக்க சொன்னாரு ஈசாக்குக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இது யாரு? இயேசு கிறிஸ்துவின் பாட்டிக்கு பாட்டியா? அந்த அம்மாவை பத்தி பேச மாட்டேறாங்க. ரூத் அம்மா. இந்த ரூத்து ஒரு மோவாப் ஸ்திரீ, அதுவும் இஸ்ரவேல் நாட்டுக்கு
விரோதி, அந்த நாட்டுல இருந்து வர்ற பெண். ஸோ அவளை பத்தி நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல ரூத் 1வது அதிகாரம், நம்ம 4 அதிகாரத்தையும் பார்க்க போறோம். சீக்கிரமாவே முடிஞ்சிரும், ஏன்னா நல்ல கதை சுவாரஸ்யமா போகும், அதனால அதை படிப்போம். முதல்ல ரூத் 1 அதிகாரத்துல 1 எங்க வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னா 5வது வசனம் வரைக்கும் படிங்க. ஓகேக்கா. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அப்போ இங்க பாருங்க, இஸ்ரேல் நாட்டை விட்டு அவங்க மோவாபியர்களோட எந்த சகவாசமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நாட்டுக்கே போறாங்க. அப்போ அங்க போய் அங்க இருக்கிற பெண்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுது அவங்க மகன்களுக்கு. இப்போ ஆண்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க, பெண்கள் மாத்திரம்தான் இருக்காங்க. அப்போ என்ன செய்யறது அப்படின் போது நவோமி என்ன செய்யறாள், அவதான் மாமியார் இல்லையா, மாமியாரும் 2 மருமகளும் இருக்காங்க. இப்போ 6வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் படிங்க. சரிங்கக்கா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமகளோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமகளோடும் கூட தன் 2 மருமகளோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கவில்லை. இல்லக்கா, நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன்க்கா. தன் 2 மருமகளோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மகள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அப்போ இங்கே மாமியாரு பரந்த மனத்தோட இருக்காங்க இல்லையா. அவங்க நீங்க போய் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க மக்கள் திரும்பி போங்க, அங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 11 இருந்து நீங்க 18 வரைக்கும் படிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும்
சிஸ்டர், நீங்க உங்களுடைய இது மாறிடுச்சு. ரூத் 1ஆவது அதிகாரத்துல இருந்து வேற அதிகாரம் போயிடுச்சு. ஐயோ. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்தும் என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லஹேம் மட்டும் போனார்கள். நிறுத்திக்கலாம். இப்ப என்ன இதுல பார்த்தோம்னா, அங்க இருக்கிற கலாச்சாரம் என்ன, இந்த கலாச்சாரம் இஸ்ரவேல் நாட்டிலையும் இருந்திருக்கு. இது அவங்க எப்படின்னா, ஒரு மகன் இறந்துட்டானா அடுத்த மகனுக்கு அதே மருமகளை கல்யாணம் பண்ணி தர்றாங்க. அத நம்ம எந்த கதையில பார்த்தோம்? தாமார் கதையில பார்த்தோம் இல்லையா? மகன்கள் இறந்து போயிடுறாங்க, 3வது மகனுக்கு தனியை தருவாங்கன்னு பார்த்தா அவர் தரல. அதனால தாமாரு மாமனாரோட படுத்து எந்திரிக்கிறார். இங்க ரூத் கதையில நவோமின்னு சொல்றா இல்லையா, எனக்கு என்கிட்ட வேற மகன்கள் இல்ல உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க, அதனால நீங்க உங்க தேசத்துக்கு போய் நீங்க உங்க மக்கள்கிட்ட இருந்து புருஷர்களை கண்டுபிடிங்க, அந்த கடவுள்களை வணங்குங்க. அந்த அம்மாவே சொல்லுது, அந்த கடவுளை வணங்குங்க. இது நக்கலாவோ கிண்டலாவோ எதுவும் சொல்லல இல்லையா? இது நம்ம கிறிஸ்தவ மதத்துல அத பத்தி பேச மாட்டாங்க. அவ போய் மற்ற தேவர்களை போய் நீ கும்பிடு அப்படின்னு சொன்னத சொல்லவே மாட்டாங்க. அந்த நீ கிறிஸ்தவளா ஞானஸ்தானம் எடுக்கணும், கிறிஸ்தவளாவே இருக்கணும், கிறிஸ்துவதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பரந்த மனப்பான்மை உள்ள மாமியார நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா? அவ மறு கல்யாணமும் பண்ண செய்யறாங்க இல்லையா? அதனால்தான் இந்த கலாச்சாரம் வித்தியாசம் வச்சு நம்ம படிக்கணும் தவிர நம்ம கலாச்சாரத்துக்கு தேவையானது மாத்திரம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது தூக்கி போட்டுறக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, அந்த தேவையானது எடுக்கிறத மற்றவங்கள மேல ஆதிக்கம் பண்றதுக்கு எடுத்துக்க கூடாது. சரி, இதெல்லாம் நம்ம மனசுல வைக்கணும். இதை நம்ம பெண்களுக்காக பேசுறோம், அதனால பெண்கள் தியானிச்சு கேட்கணும். அந்த முக்கியமா எந்த மாதிரி பெண்கள் தியானிச்சு கேட்கணும் அப்படின்னா, ஆண் ஆதிக்கத்துக்கு எனக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியாதனால நான் கொச்சையா சொல்றேன், ஜால்ரா தட்டுற பெண்கள் கிட்ட பேசுறோம். ஆண் ஆதிக்கம் தான் கரெக்ட், பைபிள்ல ஆண்களுக்கு கீழே தான் நானு அப்படின்னு சொல்ற பெண்கள், நினைக்கிற பெண்கள், மற்றவங்களையும் அதே மாதிரி வளர்க்கிற பெண்கள், நம்ம அவங்க கிட்ட தான் பேசுறோம்.
ஓகே, ஓர்பா போக ரெடி ஆயிட்டா. ஆனா ரூத் என்ன சொல்றா? நீங்க எங்க போறீங்களோ நானும் அங்கதான் வருவேன், நீங்க எங்க இருக்கீங்களோ நானும் அங்கதான் இருப்பேன், உங்க ஜனங்கள் தான் என் ஜனங்கள், உங்க கடவுள் தான் என் கடவுள்னு சொல்றா. இப்போ ரூத் ஏன் அப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கப்போம். அதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கலாம்னா, இந்த மாதிரி ஒரு ரூத் செஞ்சானா அவளுக்கு என்னெல்லாம் ஆபத்து தோணலாம் அப்படின்னு யோசிப்போம். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா இதுல? அவங்க கலாச்சாரத்தை பத்தி பார்க்க போகுது. ரூத் வந்த கலாச்சாரமோ இல்ல நவோமியோடைய அந்த காலத்து கலாச்சாரம் பார்க்க போகுது. ஒருவேளை அவங்க மாமியார தனியா அவளுக்கு விட்டுட்டு போக மனசு இல்லையோ? ஒண்ணு பாசம் இருக்கலாம், அப்புறம் வேற என்ன காரணமா இருக்கலாம்? ஓகே, அந்த அம்மா வயசான அம்மாவா இருக்கலாம், தனியா இருக்கு இல்லையா? தனியா இருக்காங்க, யாரும் அவங்களுக்கு கூட யாரும் இல்ல, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? மருமகா இப்படிதான் இருக்கணும்னு சொல்றவங்க, அந்த மாமியார் சொல்ற மாமியார் தனியா இருக்கா இல்ல இந்த பெண்ணு இப்போ நம்ம இதையும் பார்த்துடலாமே. ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமத்துல 2வது அதிகாரம்னு நினைக்கிறேன். 24வது வசனம் படிங்க. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது என்ன வித்தியாசமா இருக்கு? எந்த விதத்துல வித்தியாசமா இருக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு? யாரு தன்னுடைய அப்பா மாமா விட்டுட்டு வரணும்? புருஷன் விட்டுட்டு வரணும். ஆனா புருஷன் விட்டுட்டு வர்றதில்ல, மனைவிதான் விட்டுட்டு வரோம். அது நம்ம கலாச்சாரம் சொல்லிக்கிறோமே, தேவையான இடத்துல நம்ம கலாச்சாரம் சொல்லிக்கிறோம். ஆனா எங்க நம்ம ஆதிக்கம் செலுத்தணுமோ அங்க பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா? இங்க எங்க நிறைய புருஷன்கள் எங்க பொண்டாட்டியோட இருந்தா ஏன் அந்த வீட்டுல பிரச்சனை வருது? எல்லாமே அம்மா அப்பாவோட இருக்கிறதுனால தானே பிரச்சனை வருது. அப்ப ஒரே மாம்சமா சேர்ந்து இருந்தால் ஒண்ணும் வராது. இல்ல ஒரே மாம்சமா இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல மனைவியோட. பைபிள்ல மனைவி புருஷன்களுக்கு அடியில இருக்கணுமா, ஆனா ஒரே மாம்சமா அந்த புருஷர் இருக்க மாட்டாங்களாம். தன்னுடைய அப்பாவும் விட மாட்டாங்களாம், அம்மாவையும் விட மாட்டாங்களாம், சகோதரர்களையும் விட மாட்டாங்களாம். அப்ப அவங்களுக்கு கல்யாணம் யாரோட தான் நடந்தது அப்படின்னு? இது கல்யாணமா? இது ஒரு என்ன கல்யாணத்துல ஆணும் பெண்ணும் சேர்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதுல ஒரு ஆளு இல்லாம போயிட்டா அங்க எங்க கல்யாணம் இருக்கு இல்லையா? ஒரே மாம்சம் இல்லையே. அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு நீ கீழ்ப்படியணும், வீட்டுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாம் செய்யணும். பைபிள்ல எடுத்த உடனே ஆதியாகமத்துல போட்டிருக்க விஷயம். எந்த நிமிஷம் அந்த ஆண் பெண்ணுன்னு 2 பேரும் தனிப்படையா படைக்கப்படுறாங்களோ அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே மாம்சமா இருக்கணும்னு போட்டிருக்கு. அதுவும் ஆணுக்கு போட்டிருக்கு. இங்க நம்ம பாக்குறோம் ரூத்துல கலாச்சாரம் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஊர் மாதிரியே தான் பெண் தன்னுடைய மக்களை விட்டுட்டு வர்றான். அப்போ ரூத்துக்கு என்னெல்லாம் கஷ்டம் யோசித்து பாருங்க. அம்மா அப்பா, சொந்த நாடு, சொந்த நாட்டு பழக்கங்கள், அவ வணங்கின கடவுள் அத்தனையும் விட்டுட்டு ஒரு பெண்
தனியா வர்றா. வேற ஒரு ஒரு என்ன சொல்றது, வேற ஒரு கலாச்சாரத்து பெண்ணோட தனியா இணைக்கிறான். ரெண்டாவது, அவ நாடை விட்டு வர்றா இல்லையா, வேற நாட்டுக்கு வர்றா. உன்னுடைய ஜனம் ஏன் ஜனம்ன்றா, உன் கடவுள் ஏன் ஜனம் ஏன் கடவுள்ன்றா. அவளுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு, என்ன நடக்கும் தெரியாது. ஆனா இந்த வயதான அம்மா யாருமே இல்லாம இருக்காங்களே. இப்ப அந்த அம்மாக்கு புருஷன் இருந்திருந்தா அவ கூட வந்திருப்பாளான்னு சந்தேகம் இல்ல. வேற மகன் இருந்திருந்தா அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, ரூத்தோட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. எதுவுமே எதிர்பார்க்காம எதுவுமே இல்லாம அந்த வயசான அம்மாக்கு வர்றாவா. அப்போ இவ சின்ன பெண்ணு அந்த அம்மாவை பாத்துக்கிறதுக்கு வர்றாளோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம இதுல எல்லாருமே சுத்தி மாமியாருக்கு அவங்க புருஷன் இருப்பாங்க, அவங்க பசங்க இருப்பாங்க. இந்த பெண் மருமகளுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வந்தவளை இன்னும் இந்த வீட்டுல தனிச்சு வச்சிருவாங்க இல்லையா. அவளை ஒரு எதிரி மாதிரி பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் கூட்டணி செஞ்சுக்குவாங்க, 4-5 பேர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவளை ஒதுக்கும் போது அவங்களுக்கு மனசாட்சி எங்க போச்சுன்னே தெரியாது, யோசிக்கவே மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம 19 இருந்து 22வது வசனத்துக்கு வருவோம். ஒரே நிமிஷம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறை உள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அச்சுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இப்போ கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஒரு புருஷன் 2 பசங்க எல்லாரையும் இழந்துட்டு வந்ததுனால தனியா எப்படி கூப்பிட சொல்றா, மாறாவா மாறாள் அப்படின்னு கூப்பிட சொல்றா. அப்படின்னா மாறாள்னா ஆங்கிலத்துல கசப்பு தன்மை, கசப்பு அந்த மாதிரி சொல்ற. அதே சமயத்துல அவ சொல்றா, அவ நாட்டு மக்கள்கிட்ட சொல்றா. ஆனா சின்ன பெண் ரூத் அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா. அப்போ அவளுக்கும் தானே கசப்புன்னு தானே சொல்லணும் இல்லையா. இப்போ இன்னொன்னு நம்ம என்ன பேசணும்னா, நிறைய வீட்டுல மருமகள், இப்போ நம்ம டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா மாமியார் மருமகளை கதைய பெருசாக்கி மாமியார மோசமா சொல்லி இந்த இதுல வளர்ற பெண் பிள்ளைங்க என்ன ஆகுது அப்படின்னா, மாமியாருக்கு வீட்டுக்கு போனா மாமியார் வில்லியா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனைல வர்றாங்க. வந்துட்டு படாத பாடு எல்லாரையும் படுத்தி எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம வர மாட்டாங்க, வர்ற மாதிரி வருவாங்க. ஆனா அவங்க குடும்பத்தையும் சேர்த்துட்டு கொண்டு வருவாங்க. வந்துட்டு இங்க எல்லாரையும் திண்டாடி வச்சிருவாங்க. ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும், மாமியார் நல்லவங்களா இருந்தாலும், அவங்க குடும்பம் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க வில்லியாதான் இருக்க முடியும் அப்படின்னே மன நிலைமையோட வருவாங்க. அந்த பெண்கள்லாம் விட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடுவாங்க, இல்ல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஓடுவாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டோட இருக்க மாட்டாங்க, இந்த வீட்டுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க.
அப்படியும் இருக்காங்க பெண்கள். அதனால நம்ம எந்த ரெண்டு சைடையும் பார்க்கணும் தான். ஆனா எதுக்காக இந்த ரூத் கதையில நான் வந்து மாமியார கொஞ்சம் அதிகமாவே பேசுறேன் அப்படின்னா, ரூத் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது போல நீயும் வந்திருக்கணும்னா. மோவாப்ல நீங்க இருந்தீங்க, அந்த நாட்டு மருமகளே எடுத்தீங்க. இவ வர்றான்னா உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக வர்றா. எல்லாத்தையும் இழந்துட்டு அங்க போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றா. எல்லாம் நீங்க என்ன தனியாவா இருக்கீங்க, இங்க எல்லாம் ஒரு பெரிய பட்டாளமால இருக்கீங்க. அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதுக்காக தான் நான் எடுக்கிறேன். சரி, இப்போ 2வது அதிகாரத்துக்கு போவோம். 2வது அதிகாரத்துல ஓகே, முதல் 3 வசனங்களை படிங்க. சரிங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் எனும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்தது. இப்போ பாருங்க, ரூத் வேலைக்கு போறான்னா சாப்பாடுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்க போறா. தனக்கு மாத்திரம் இல்ல, தன் மாமியாருக்கும் போறா. ஓகே, ஏன்னா மாமியாருக்கு ஒண்ணும் இல்ல, மாறான்னு சொல்லுதே. தனிய வந்து மாறாள் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு மாமியார். இப்போ நம்ம எப்படி இந்த கதைய பார்க்க போறோம்னா, எப்படி மாமியார் தன் மருமகளுக்காக வேலை பார்க்கறாங்க, மருமகள் தன்னுடைய மாமியாருக்காக எப்படி வேலை பார்க்கறாங்க, ஒருத்தரை எப்படி தாங்குறாங்க, அதுதான் இந்த நம்ம கதையில பார்க்கலாம். அதுல நம்ம போவாஸ்னு இப்போ இத பாக்குறோம். ஆனா இது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வயலுக்கு போறோம். இப்ப இஸ்ரேல் நாட்டுல எப்படின்னா, ஒரு வயல்ல அறுவடை நடந்ததுக்கு அப்புறம், இந்த அறுவடை நடக்கும் போது அதுல இருக்கிற தானியங்கள்லாம் கீழே உளும் பாருங்க. அதான் 2வது வசனத்துல நான் போய் அதை படிங்களேன் திருப்பி. 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். அப்போனா அறுவடை நடக்கும் போது நிறைய தானியம் கீழே உழும் இல்லையா, அதை பொறுக்கிட்டு வர்றேன் அப்படின்றான். இப்போ உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கு இல்லையா? ஆமாக்கா, நாங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம்க்கா. அறுவடை அறுக்கும் போது அந்த வயல் வரப்பு ஓரத்துல இருக்கிறதெல்லாம் வந்து அறுக்க மாட்டாங்க, ரொம்ப சைடா இருக்குன்னு சொல்லிட்டு அரிவாள் போய் அறாது. அதனால என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்க போயிட்டு அதை எடுத்துட்டு வருவோம். கீழே கொட்டுறது எல்லாமே பொறுக்கிட்டு வருவோம். அப்போ இது வந்து அங்க என்னன்னா, அந்த நல்ல பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, அறுவடை பண்ணிட்டு ஏழை மக்களுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிறதெல்லாம் பொறுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏழைகள் வந்து எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அதை போய் பொறுக்கி அதை வந்து தங்க சாப்பாடுக்கு பயன்படுத்துறாங்க. அதான் ரூத் பண்ண போறா. அப்ப நம்மளுக்கு என்ன கிளியரா தெரிஞ்சது, நவோமிக்கு காசு இல்ல, இவங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்ல. அப்போ ரூத் மருமகள் சாப்பாடுக்கு வழி பண்றான். அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க அவங்க. இப்போ 4வது வசனத்துல இருந்து
ஆஹ், 4வது வசனத்துல இருந்து எங்க வரைக்கும் படிக்கலான்னு பார்க்கிறேன். ஓகே, 12வது வசனம் வரைக்கும் படிங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்தில் இருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல், இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்ணோட கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரனுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போ. வேலைக்காரன் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றாள். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது, நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போ இங்கதான் கிளியரா போவாஸ் சொல்லிடுறார் இல்லையா, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்திருக்க, ஓ மாமியாருக்கு நீ என்ன செய்யற. ஆனா அதுல 12வது வசனத்துல இஸ்ரேல் நாட்டு தேவன் உன்னைய பாத்துக்குவாரு அப்படின்னு அவர் சொல்றார் இல்லையா. அப்போ நம்மளுக்கு ரூத்தை பத்தி தெரிய வருது. இந்த மாமியாரு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த மாமியாருக்காக காலையில இருந்து அந்த, உங்களுக்கு தெரியும் வயல்ல வேலை பார்க்கறது, முழு நாள் வேலை பார்த்தா எவ்வளவு சோர்வு இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க வேண்டி இருக்கும், சாதாரண வேலை இல்லை. அப்போ வேற தேசத்து ஒரு மாமியாருக்காக அவ இவ்வளவு செய்யறானே போவாஸ் இறங்கி வந்து, நீ வேற எங்கேயும் போகாத, நீ இங்கே வேலை செய், உனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, தண்ணி குடி அப்படின்னு கடவுள் வந்து, இது வந்து நீ இந்த கடவுளை தேடி வந்ததுனால உனக்கு இந்த கடவுள் உனக்கு பாதுகாப்பு தருவாரு அப்படின்னு சொல்ற. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்படி பார்க்கணும்னா நம்ம இந்தியால கலாச்சாரமே என்ன, பெண் வந்து தன்னுடைய அம்மா அப்பா வீடை விட்டுட்டு தன்னுடைய தான் வளர்ந்த வீடு, தான் வளர்ந்த ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றா இல்லையா. ரூத் போலதானே அவ வந்துட்டா. வந்தா எப்படி போவாச அவளை பாத்துக்கிறாரோ, இந்த வீட்டுக்காரங்க மாமியார் வீட்டுக்காரங்க அவளை பாத்துக்கணும்ல, அது நடக்க மாட்டேங்குது இல்லையா. அந்த விஷயத்த நம்ம இங்க கவனம் செலுத்தோம். அடுத்தது 13வது வசனத்துல இருந்து நீங்க 23 வரைக்கும் கடைசி வரைக்கும் படிங்க. சரிங்கக்கா. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும்.
நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீ எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாடு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிகைகளை தோய்த்துக்கொள் என்றான். அப்படி அவள் அறுபறிக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபொழுது போவாஸ் தன் வேலைக்காரனை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படி அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமியார் பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமியாருக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானாலும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். பின்னும் மோவாபிய ஸ்திரீயான ரூத், அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள். அப்படி கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே குடியிருந்து மாமியாரிடத்தில் தங்கினாள். அப்போ இங்கே பாக்குறோம், போவாஸ் சொந்தக்காரர் அப்படின்னு தெரியுது. அப்போ நவோமிக்கு சொந்தக்காரர்னு தெரியுது. அவர் நவோமிய கவனிச்சுக்கிட்டதுனால ரூத்தை பாத்துக்கிறாரு இல்லையா? இப்ப ரூத் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான்னா, நம்ம நாட்டுல மருமக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றா, நம்ம வீட்டுல இருக்க போறா, அவங்க தனி கொடுத்தனமா போனா அது வேற விஷயம். ஆனா தனி கொடுத்தனம் போனாலும் மகன் வீட்டுக்கு வந்தா அந்த மாதிரிதான் ஒரு பார்வை இருக்கு நம்மதுல. ஆனா இங்க அவர் சொந்தக்காரரா இருந்து, சொந்தக்காரர் மாத்திரம் இல்ல, அவங்க சில சமயம் கடனாளி ஆகும்போது அவங்க அந்த கடன்ல இருந்து மீட்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. அதனால ரூத் நவோமி என்ன செய்து, நீ அவரோடைய இது செய்யும் மாதிரி அந்த ஆளை பாராட்டி பேசுது இல்லையா? நீ அங்கே வேலை பாரு, உனக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 3வது அதிகாரத்துக்கு வரோம். 3வது அதிகாரத்துல 1 இருந்து 9 வரைக்கும் படிங்க. 1 இருந்து 9. ஓகேக்கா. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட குடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குனிந்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை
உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்த குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டான். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்பொழுதும் ஹலோ அக்கா 9 வரைக்கும் தானே படிக்க சொன்னீங்க? ஆமா, பரவாயில்ல, நீங்க அப்படியே படிச்சு முடிச்சிருங்க எல்லாத்தையும் அந்த அதிகாரத்துல. ஓகேக்கா. இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே. உனக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். ஆனாலும் என்னிலே கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு. நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபொழுது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தான். மேலும் அவர், நீ உன் மாமியாரண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி அந்த 6 படி வேர்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஓகே, இப்ப 3வது அதிகாரத்துல முதல் வசனத்தை திருப்பி படிச்சிருங்க. பின்பு அவள் மாமியாளாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அப்போ மாமியாரு ரூத்னால இப்போ சாப்பாடு எல்லாம் கிடைக்குது அந்த அம்மாக்கு. இப்போ நல்லது நடக்கணும், ரூத்துக்கு நல்லது நடக்கணும், அவளுக்கு கல்யாணம் நடக்கணும், அவ ஒரு குடும்பம் வச்சுக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணம் அந்த அம்மாக்கு இருக்கு. அப்போ இன்றைய காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா,
இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஹெல்ப்பை வாங்கிட்டு அது மேல நின்று அவங்க உயர்ந்துக்குவாங்க. உயர்ந்துட்டு ஹெல்ப் பண்ணவங்கள மறந்துடுவாங்க, இல்ல காலால எத்தி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இன்றைய காலத்துல அப்படிதான் இருக்கு. யார் வச்சு நம்ம மேல இருந்துக்கலாம், யார் வச்சு நம்ம பிழைச்சுக்கலான்னு நினைக்கிற உலகத்துல நவோமி என்ன மாமியார் என்ன காட்டுது அப்படின்னா, ரூத்து என் மருமகா எனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறா, தான் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு வந்து என்னைய பாத்துக்கிறா, அவளுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து எந்த அளவுக்கு அந்த அம்மா போகுதுன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க கலாச்சாரம் பிரகாரம் அந்த போவாஸோட அவளை நெருங்கி பழக விட்டுட்டு விட வைக்க. கடைசியில என்ன சொல்லுதுன்னு பாருங்க, 18 திருப்பி படிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க முன் இளைப்பாற மாட்டான். அப்போ வெயிட் பண்ண சொல்லுது. இன்னைக்கு நீ போகாத, வெயிட் பண்ணு. ஏன்னா இத அவன் போவாஸ் இதுக்கு ஒரு என்ன செய்யறது, போவாஸ் சொல்றாரு, இன்னொரு சொந்தக்காரர் இருக்காரு, அவரையும் நான் கேட்டுக்கிறேன், ஏன்னா அவர் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு விரும்பினா நான் தடை பண்ண மாட்டேன், இல்லட்டா நான் கல்யாணம் பண்ணுவேன், நானே பண்ணிக்கிறேன், அதுக்கு என்ன செய்யணுமோ பாக்குறேன் அப்படின்ற. இப்போ 4வது அதிகாரத்துல 1-12 வரைக்கும் படிங்க. 1-12 சரியா? சரிங்கக்கா. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அக்கா, மழை வந்துச்சுக்கா. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி, ஓ என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேர் அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். எது வரைக்கும் படிக்கணும்? 12 வரைக்கும். ஓகே. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனதிருந்தால் மீட்டுக் கொள்ளும். அதை மீட்டுக் கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையில் அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே
பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். அது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாதி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இந்த எல்லாவற்றையும் கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கு நீங்கள் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவளை நோக்கி, நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவிட்ட 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிரத்தாளிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவது என்றார்கள். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய படிக்கிறீங்க. சரி, ஸோ இதுல முக்கியமா நம்ம என்னன்னா அவங்க கலாச்சாரத்துல என்ன பழக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த பழக்கத்து பிரகாரம் அவங்க மழை தண்ணி ரொம்ப கேக்குது அப்படின்னா இப்போ ஓகேயா இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த நிலத்தை வாங்கணும். நிலத்தை வாங்கினா கூடவே அங்க இருக்கிற பெண் இல்லையா, அவளை கல்யாணம் பண்ணணும். எல்லாமே மாறுது இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா மீட்பர் அந்த வார்த்தை மீட்பர்னு வருது. வேற யார நம்ம மீட்பர்னு சொல்றோம்? அதே வார்த்தை இங்க இல்லையா. இயேசு கிறிஸ்து எப்படி மீட்கிறாரோ அதே மாதிரி இங்க போவாஸ் 2 பேர் மீட்கிறார் இல்லையா. ரூத்தையும் மீட்கிறாரு, ரூத்தோடைய மாமியார் நவோமியும் மீட்டு கொள்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சார பழக்கம். அந்த நிலத்தை வாங்கினா கூடவே கல்யாணமும் பண்ணணும், அந்த குடும்பத்தை கவனிச்சுக்கணும் அப்படின்னு தெரிய வருது. அப்போ இது அவர் ஒரு சபைக்கு முன்னாடி இத சொல்லி அவங்களும் அவங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கறாங்க. அப்போ அந்த மீட்பு தான் முக்கியமான வார்த்தை இங்க நம்மளுக்கு தெரிய வருது. போவாஸும் ரூத்தும் ஒரு மீட்பரை பெத்து எடுக்க போறாங்க. அதுதான் மத்தேயுல நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்ப 13 17 வரைக்கும் படிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினாள். அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன்
மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். அப்ப எது வரைக்கும் அப்போ நம்ம என்ன பாக்குறோம்? இந்த கதை நவோமிக்கு ரூத் நவோமிய பாத்துக்கிறா, நவோமி ரூத்த பாத்துக்கிறா. கடைசியில யாருக்கு நவோமிக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லையா? மாறி மாறி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாறி மாறி அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அவங்களுக்கு மீட்பு வந்துச்சு. இப்போ கடைசி வசனங்களை படிச்சிருங்க. பேரேசுடைய சந்ததி வரலாறு. பேரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மான் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது பிறந்துட்டாரு. இந்த வம்சாவளியில ரூத் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்னதான் ஆறாங்க, பாட்டி ஆயிடுறாங்க. இதுல நம்ம என்னன்னா முக்கியமா என்ன பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா, பெண்கள் ஒருத்தர் தாங்கணும். எப்போ பார்த்தாலும் ஒரு பெண்ணை அடுத்த பெண்ணை குறைவா பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒரே ஆளை வந்து இப்போ சில இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நம்ம வந்து எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து போல எல்லாத்தையும் திறந்தா விட்டுட்டு நம்ம வந்து சேவை பண்ணணும்னு வாங்க. சேவை பண்ண குட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாம நம்ம சேவை பண்ண அடுத்தவங்க திருப்பி நம்மள சேவை பண்ண ஒருத்தருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு மீட்பு வரும். ஒரே ஆளு வேலை செய்ய அடுத்தவங்க குட்டிக்கிட்டே அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா மீட்பு நம்மளுக்கு வர்றது கஷ்டம். சோ பெண்கள் எப்போ எதை பேசினாலும் இது மற்றவங்கள கீழே வைக்குதா, தங்களை மேல ஆக்கி மற்றவங்களை கீழே வைக்குதா, இல்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கா, ஒருத்தருக்கு ஆறுதலா இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னு நம்மளுக்கு தெரிய வரும். இத்துடன் நம்ம முடித்துக்குவோம். நிறைய பெண்கள் இதனால பலன் பெறுவாங்க. வித்தியாசமா நம்ம சிந்திக்கலாம், ஆழமா சிந்திக்கணும். இன்னொன்னு, கேட்டதையே நம்ம திருப்பி கேட்காம வித்தியாசமா நம்ம சிந்திக்க கூடிய மூளைய நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. தெளிந்த புத்தியோட நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். எடுத்த உடனே அதை வந்து எதிர்க்கிறதும், ஆண்கள் ஆதிக்கம், நான் ஆண்களை தப்பா சொல்லல, ஆண் ஆதிக்கம் கலாச்சாரத்தை பெண்கள் வந்து அத சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு மாமியார் மருமகளும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணி 2 பேருமே ஆசீர்வதிக்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம எல்லா பெண்களையும் கேட்டுக்குவோம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால அதை நம்ம பின்பற்றுவோம். இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். எங்க 2 பேர் சார்பாக எல்லாருக்குமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும். நன்றி.